ஒரு தகப்பன், அவனுக்கு 2 பிள்ளைகள். 2ல சின்ன பையன் ரொம்ப துன்மார்க்கனா இருக்கிறான். அப்பாவுடைய சொத்துல என் பங்கை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவன் எல்லாத்தையும் அழித்து போட்டான். ஆனால் மூத்த மகன் தகப்பனோடு இருக்கிறான். அந்த 2 காரியங்களை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. அவன் தன்னுடைய பங்கை எப்ப உணர்றான் தெரியுங்களா? எல்லாத்தையும் அழித்து போட்டு துன்மார்க்க பாதையில் நிற்கும் பொழுது, ஐயோ, என் தகப்பன் வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, நான் இங்க பட்னியால வாடுறேனே, என் தகப்பன் இடத்துல போனா என் பங்கு என் தகப்பன் இடத்துல போனா எனக்கு கிடைக்கும், ஒரு வேலைக்காரனாவது கிடைக்குமே, 3 வேளை சாப்பாடு கிடைக்குமே உணர்வு. அப்போ நம்முடைய பங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம் தேவனை குறித்த உணர்வு வேணும், நம்மை குறித்த உணர்வு வேணும். அப்பதான் நீங்க உங்க பங்கை தெரிந்து கொள்ள முடியும். அவன் தன்னை உணர்ந்தான், தப்பு செய்துட்டான், உணர்வடைந்தான், தன் தகப்பனத்துல வந்தான், அந்த பங்கை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா.